குருவே, சிஷியனுக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்காராரு, அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லைன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது, அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டியும் பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே நாயே, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன். உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா, அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்ற குள்ள முனி. நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. சும்மா கம்பளத்தலையா? யோ, விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முந்தி 2ஆம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா, சிரிக்கிறா, மொழின்னு முடிக்கிறா, ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா, ஏ காளி, ஏ நீலி, சொல்லு, ஓடி போயிரு, ஓடி போயிரு.